யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும். நன்மதி துவக்கம் வேண்டும். நாளினத்தில் இவை எல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியே வருந்து வாரங்கி. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழணுமாம். அதுபோல எனக்கு தந்தை இல்லாவிட்டாலும் என்னுடைய தாயின் அடைக்கலத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். சென்று அம்மாவை பார்க்க பாதம் பணிந்தே தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று கூறுவார்கள். ஆமாம்மா, எங்க தாயுடைய வார்த்தை கேட்டு என்றென்று சீர சிறப்பு நல்ல முறை இருக்கிறது. அப்படி ஆகட்டும் அம்மா. அம்மா, கல்வி சாலைக்கு சென்று அனைத்து பாடங்களை படித்து முடித்து விட்டாயா? அம்மா, அனைத்து பாடங்களையும் சிறப்பாக முடித்து விட்டம்மா. எந்த குறையும் கிடையாது. குறையே என்பதே கிடையாது. ஆமா, இப்ப இதுக்கு ஒரு வாரம் விடுமுறைக்காக வந்திருக்கிறார். ஆமாம்மா. அப்பதான்
இந்த தாய்க்கு ஒரு ஆசைடி. என்னம்மா? உனக்கு வயதாகி விட்டது, உனக்கு திருமணம் செய்து அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனதில் ஒரு ஆசை. எனக்கு திருமணம் செய்து பார்க்கணுமா? ஆமாடி. அம்மா இப்ப என்ன உனக்கு அவசரம்? எனக்கு என்ன வயசாகிடுச்சு? அது திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுற? வயசு ஆகிடுச்சு, அதை மட்டும் கிடையாது. அப்பதான் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையே நான் பார்த்து விட்டேன். என்னது, மாப்பிள்ளையும் பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஆமாடி. சரி, மாப்பிள்ளை பார்த்துட்டுன்னு சொல்றீங்களே, அவர் ஆளு அழகு எப்படி, அவர் செயல் எப்படி, அவர் கலர் எப்படி? அழகு என்றால் இந்த உலகத்திலே 32 லட்சம் சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை அதை விட 36 லட்சம். ஐயோ ஐயோ அம்மா, 36 லட்சமா? 32 லட்சத்தையே இந்த உலகத்துல நிறைய வேட்டத்துல பார்க்க முடியாது. 36 லட்சம்னா இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு நான் தான். இந்த உலகத்திலே அவ்வளவு ஒரு அழகு படைத்தவ அப்பேற்பட்ட மாப்பிள்ளை ஒருவன் தான். அம்மா நீ சொல்லும் போதே அவரை உடனே பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. மாமாவை காட்டுமா. அப்படியா? ஆமா, சரிடி. உனக்கு அப்படி இருந்தா அந்த மாப்பிள்ளையை பார்த்த உடனே கண்டிப்பாக திருமணம் செய்திருக்கணும். நிச்சயமா திருமணம் செய்திருக்கிற காட்டு முதல்ல. அப்படியா? சரி, வரேன். என் மக அம்முதான் வந்திருக்காடா. சனிக்கு போச்சு என் பொண்ணு சனிக்கு போச்சு. ஏய், சென்னைக்கு வந்துச்சுடா. மாமா வந்து கேட்க சொல்லு, மாமானு கூப்பிட்டு சொல்லு. அதுவே வந்து மாமானு கூப்பிட சொல்லணும். என்ன செய்யற? செய்யல செய்யலா? சரி சரி சரி. கிசிக்கணும் புடிச்சிக்கலாம், என்னதுடா பண்ணப்பா? பாடு பாரு, 3 கட்டில பாரு, நீ ஒரு கட்டில வைக்கிட்டாங்க. 3 கட்டிய கடை தெரியுமா முதல்ல? ஏய், என் மகளை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கேன். இருந்தாலும் டேய், இப்போ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், என் மகளை உன்னை நம்பிதான் கொடுக்க போறேன். ஏய், என் மகளை நீ வாழ வைப்படா. நான் ஏன் போய் வாய் வைக்கிறேன்? நான் வாயில வைக்க மாட்டேன். ஏய், வாழ வைப்பான்னு கேட்டேன். ஏதோ முடிஞ்ச வரையும் வாய் வைக்கிறேன். எதுல? இதான வாய் வைல வாய் வைல. அம்மா மாமாவை காட்டுமா. வர இவர அவசரம். ஏய், என் மகளை கைவிட மாட்டல நீ. சத்தியமா நான் கையில விட மாமா மாட்டேன். எவ்வளவு அழகா இருக்க போறான்னு தெரியல. எங்க கை விட மாட்டேன்? நீ தான் சொன்ன கை ஊடுவாயான்னு. கை விட மாட்டான்னு கேட்டேன். அந்த கை நயம் ஊடுறான். உனக்கு போய் நான் பொண்ணு தர சொல்லி பத்தியா, என் புத்தி எதுல வச்சுன்னு தெரியல. கை ஊட்டி தான் பிடிக்கிறேன். நான் ஏறி கை ஊட்டுறேன். சரி. அம்மா என்னடி? மாமாவை காட்டுமா. ஐயோ, ஏண்டி அந்த மாப்பிள்ளைய பார்க்க ரொம்ப ஆசையா இருக்க. ஆமா. சரி சரி, அது இருக்காரு பாரு. போய் எங்கம்மா இருக்காரு? என்ன பண்ண? என்ன பார்த்தோன்னே மீங்கிட்டுங்க அப்படியே புண்ணுங்க. நீங்க இருக்கீங்களா? மழைக்குதுங்களா? அம்மா ஏண்டி எனக்கு கல்யாணமே தேவையில்ல, நான் வரவே மாட்டேன். பாடிங்க. ஐயோ அம்மா, நீ தாயா, நீ சரியான பேய். நீ மாப்பிள்ளை காட்டுற மலை குரங்கு எடுத்து போய் காட்டுற பாவி கம்பெனி. இவனை விட்டா அவனுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. வாடிங்க. இவரா 36 லட்சம் சொல்ற? ஆமா. ஐயோ, ஒரு கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், ஒரு பல்லு எப்படி இருக்குமா? அம்மா எனக்கு தேவலம்மா. ஏய், இந்த தாய் சத்தியம் செய்து கொடுத்துருந்தி. அம்மா இந்த சத்தியத்தை நீ தான் காப்பாற்றணும். அம்மா, தாய் சொல்ல தட்டாத பிள்ளை நானு. அதனால உன் விருப்பத்தின் பிரகாரமே அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அப்படியா? சரி சரி, போயிட்டு மாமா அப்படின்னு வணங்கு போ. மாமா என்ன மன்னிச்சிரு மாமா. அமுர்ரா அமுர்ராவா? என்ன உனக்கு பிடிக்குதா? என்னது? என்ன உனக்கு பிடிக்குதா? ஓ, உன்னை பிடிக்குதான்னு கேக்குறீங்க மாமா? உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஓகேடா நீ ஊரு. என்னது? என்ன பேசுற? இங்கிலீஷ் ஓகேடா. அம்மா அமதா என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. ஆமா, இவன் உனக்கு பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்குமா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறமா? அண்ணா கேமலண்ணா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறியா? கல்யாணம் பண்ணா என்னால சீர்வரிசை அதிகமா செய்ய முடியாது. உனக்கு ஒரு உதவி பண்றேன், பெரிய உதவி பண்றேன். நான்
நீதான் கடவுள் எனக்கு. ஆமாண்ணா, நான் நல்லதான் பண்ணுவேன். கல்யாணத்தை பண்ணி உனக்கு வீடு வாசல் எதுவும் இல்ல, உன் பெரியப்பா மட்டும் தான் இருக்கிறாரு. நீ கல்யாணத்தை பண்ணிக்கினு என் வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியா தான் இருக்குது, அங்க மட்டும் அந்த பொண்ணை கூட்டு வந்து குடும்பம் வைக்கு. எதுக்கு? வெய்யான்னு சொல்றேன், பாதுகாப்பா நான் பாத்துக்குவேன். மாமா சரிதா மாமா, நீ இல்லாத நேரத்துல அவரை வச்சுன்னு பாத்துக்கிறேன் மாமா, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம். நீ எப்ப எப்படிங்கிற பாருங்க. டேய் என் மகளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஆ. ஆமாடா கேட்டுட்டேன். ஆமா டேய் என் மகன் உனக்கு பிடிச்சிருக்காடா? ஏதோ சும்மா இரு. எல்லாம் என் தலை ஓத்து. ஏண்டா என் மகளை பார்த்தா எது சுமாராம். ஏய் போனா போகட்டும், என் உயிரை காப்பாத்தி பொண்ணு கொடுக்கலாம்னு நினைச்சா என் பொண்ணு கொஞ்சம் சுமாரு சொல்றீங்க. ஏய் இப்படி என்ன பேசுறியோ, பொண்ணு கொடுக்க எப்படா? தோனக்கு நண்டு போன ஆயிரம் புண்ணு எனக்கு. ஆயிரம் புண்ணா? எத்தனை பண்ணி என்ன சீட் அடிக்குது. யாரு ஒண்ணா? ஏய் அதுக்கு டோன் நெக்கியா? அது என்னடா இங்கிலீஷ் அது? இங்கிலீஷ் சொல்றேன், நான் சொல்லி பார்த்தேன். ஐ டோன்ட் கேர். தோனக்கு எப்பா உங்ககிட்ட தான் கத்துக்கணும் இங்கிலீஷ். சரி சரி டேய் சரி எப்படி ஒன்று அவதா ஆமா இத பாரு, உங்களுக்கு இருக்க திருமணம் ஏற்பாடு நான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி டேய் என் மக சென்னையில இருந்து வந்திருக்கான். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்ப போயிட்டு கறி மீன் முட்டை அனைத்து வகையை செய்து போறேன் என் மகளுக்கு. அதான் சீனியில இருந்து வந்த அது எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு முட்டை கறி எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்கு. அதான் தேவை கிடையாது. வேற என்ன செய்யணும்? நான் சுத்தா பண்ணு அது டிபன் இட்லி அது செஞ்சுட்டியா? ரசம் வச்சிரு, கரைச்சி குச்சிடும். ஏண்டா உனக்கு போய் நான் பொண்ணு கொடுக்க வந்து பத்தியா? என் புத்தி எதிர அடிச்சு தெரியலடா. வீட்டு கடை ரசத்தை ஊற்றுவாங்க. மக்குரி ஆயிட்ட மாதிரி சேமியா பட்டார எனக்கு எல்லாம் தேவைக்கிற எத்தனையோ புரியும் எனக்கு. அதான் சொல்லுங்க, நொண்டி மொண்டி கூணு கூடதான் ரொம்ப நெத்துல அடிக்கணும். ஏய் எத்தனை பொண்ணுக்குதா உனக்கு? அது எனக்கு இரும்புதா இல்லையா கேளு. அவளுக்கு காசன் வை. அம்மா பாடி ஆமா எப்படி ஒன்று. சரி சரி இப்ப உனக்காக போயிட்டு நான் சமைச்சு வைக்கிறேன். நீ என்ன தெரியும் சரி மாமாவோட போயிட்டு ஒரு நாள் மட்டும் ஆடு மேய்ச்சிக்கலாம். ஐயோ நானா என்ன ஆடு அனுப்பு போயிட்டு வரட்டா? பருப்பா ஏய் அது மட்டும் என் மகளை ஒண்ணு நம்பிதான் அனுப்புறேன். டேய் யாராச்சும் வந்தாங்க வச்சுக்க, நீ தான் காப்பாத்தணும். பசங்க அவன வருவாங்க பசங்க. நீ தொடர்ந்து பாத்தீங்க மடி நச்சுக்கிற பழுத யாருன்னா நாங்க போற சமயத்துல எவனா இந்த மடங்கா என்ன பண்ணுவோன்னு கேக்குறீங்க. ஆமா 4 பேருக்கு வந்து மடங்குனா என்ன பண்ணுவ? நீ ஒரு ஆம்பளை 4 பேர் வந்தா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு கையில விட்டு நான் வந்துருவான். அந்த தனி எடுத்துக்கின்னு அப்புறம் பாவன் சும்மா இருப்பாங்க 4 பேர். டேய் எப்படியோ இனிமேல் உன் கொண்டாட்டி ஆவா. நீ என்ன செய்வ ஏது செய்யணும் தெரியாது. நீங்க போய் நீங்க கிளம்பி நீ போய் தோறாக்க அட ஆடெல்லாம் ஜாக்கிரதைப்பா. ஆடு ஜாக்கிரதை முதல்ல. டேய் ஆடு 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 ஜாக்கிரதை. நீ போ, நான் ஆடினாங்க நீ போ. மாமா நீ சென்னைக்கு போனியா? ஆமா மாமா எங்க சென்னை அங்க போனியா? குஷுல என்ன சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மாமா எனக்கு. ஆமா அவங்க சூப்பர் செய்யல முன்னாடி ஒன்னு சொல்லி கொடுத்தாங்களா? என்னது? இந்த சப்பு லைட் சப்பு என்னது? சப்பு லைட் சொல்லி கொடுத்தாங்களா? அது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்புறம் இன்னும் சொல்லி கொடுப்பாங்களே பச்சைகளை வச்சு நிக்க ஒரு பையன் வந்து பஞ்சா பசங்க விட்டு ஆட்டணும். அந்த பள்ளி காலத்துல பாடுறதை விட நீ நல்லா தான் பாடுற. எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க மாமா. எல்லா விளையாட்டும் எனக்கு தெரியும். குண்டடிச்சு குழியில விடுற விளையாட்டு கூட எனக்கு தெரியும். ஆமா ஒரு பாட்டு வந்து பாரு. நான் பாட்டு பாடணுமா? சரி நான் பாட்டு பாடுறேன். இது என்னது? இது இது ஜப்பான் பால்சர் துணி. அப்படின்னா அது எங்க பருப்பாக்குறாரு செல்லு கொரியன்ல வாங்கி அமிச்சாது. இதை போட்டு நல்லா இருக்கு மாமா. கை வைக்காதா? ஏன் கசிங்க போடும். இது ஜாயின் பண்ணி போடுங்கிறேன். சரி சரி மாமா நான் ஒரு பாட்டு பாடுறேன். எனக்காக நீ ஒரு 2 வரி பாடு மாமா. நீ பாரு வராது. மாமா முதல்ல நீ என்ன பண்ண சொல்ற? எங்க மாமாவை பாட சொல்றேன். நான் எழுந்து போடுறேன், அதுக்கப்புறம் பாட்டோம். ஐயோ எங்க நம்மளால வாசிக்க முடியாது. எங்க மாமா நல்லா சுதிகான பாடுவார். பாடுவார்.
பாத்தீங்களா என் மாமாவோட பாட்டு? அவரு நல்லா வாய வைப்பாரு சங்கீதத்துல. அவரு பாரு என்னங்க நான் பாடட்டா?